இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பருப்பு இல்லாத உடனடி சாம்பார். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு பழுத்த 4 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1 பெல்லாரி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சாம்பார் பொடி 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவு, பூண்டு பல் 2 கப்பு வாட்டர், இப்போது மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வரதுக்குள்ளே நம்ம சாம்பார் பொடி தயார் பண்ணிக்கலாம். இப்போ மல்லி வறுத்து எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 4 வரமிளகாய். இது எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். எப்போதும் தனியாக தான் வறுத்து எடுத்துக்கணும். ஆனால் அது இதெல்லாம் சீக்கிரம் வறுபட்டுரும். அதனால் நல்லா வாசனையாக இருக்குங்கிறதுக்காக இந்த பொடி நான் தயார் பண்ணி மேலாப்பில் போடுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நல்லா ஆற வச்சு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் விட்டு வேக விட்டாச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுத்து. இப்போது இந்த தக்காளியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மேலே உள்ள தோலியை நம்ம நீக்கிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இழுப்பச்சட்டி வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், நான் வறுத்தாச்சு. இப்போது ஒரு 10 சின்ன வெங்காயம், இதோட கறி லீவ்ஸ் கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஏற்கனவே நம்ம அதோட நம்ம தக்காளியோட உப்பு போட்டிருக்கோம். இப்போ துளி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுது. இந்த சின்ன வெங்காயம் பாருங்கள், நல்லா கிளாஸ் மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வந்தோடனே, அதாவது பச்சை வாசனைன்னு சொல்லணும், அது போனோடனே நம்ம சாம்பார் பொடி பொடிச்சு வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணணும். நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம சாம்பார் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சு வரதுக்குள்ளே நம்ம 1/2 ஸ்பூன் கடலை மாவு நல்லா கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த கடலை மாவை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக வந்துடுது சாம்பார். இது நம்ம இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு வேக விட வேண்டியதில் சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலாப்பில் கொஞ்சம் கறி லீவ்ஸோ அல்லது கொத்தமல்லி தழையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.